வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பி த்ரெட்டு, மெட்ரிக் த்ரெட்டு என்ன டிஃப்ரெண்ட், இதில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சில ஓஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓஸ்லேயும் ஒரு 4-5 வெரைட்டிஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். 4-5 வெரைட்டிஸ் இருக்குது, டைப்ஸில் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஓஸை நீங்கள் அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் ஃபிட்டிங்ஸில் ஏற்றும் போது மட்டும் த்ரெட் மேட்ச் ஆகாது. ஸோ நாங்கள் பிஎஸ்பியும் மெட்ரிக் த்ரெட்டு ப்ளஸ் யூஎன்எஃப் த்ரெட் இருக்குது. யூஎன்எஃப் த்ரெட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பிஎஸ்பிக்கும் மெட்ரிக் த்ரெட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இதில் முதல்ல இது ஒரு 3/4 இன்ச் 3/4 எல்போ, ஓகேங்களா. இது பிஎஸ்பி த்ரெட். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு இந்த டேப்பர் இருக்கும், ஓகேங்களா. ஃபிட்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேப்பர் இருந்துச்சுன்னா இது பிஎஸ்பி, ஓகேங்களா, ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, ஓகே சார் நீங்கள் மேல் த்ரெட்டில் சொல்லிட்டீங்க, ஃபீமேல் எப்படி பிஎஸ்பி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த உள்ளே இருக்குது பார்த்தியா, இது பேர் ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா இதோட டேப்பர் பட் திக்னஸ் பாருங்கள், கோன் டைப்பில் இருக்கும். நல்லா உள்ளே இருக்கும் இந்த ஸ்டெம்மு. பிஎஸ்பிக்கெல்லாம் நல்லா உள்ளே இருக்கும். பட் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஃபீல் பண்ண முடியும் இப்படி ஃபிங்கரை வச்சு. அதே மெட்ரிக் த்ரெட்டுனா இன்னும் மேலவே இருக்கும், இன்னும் இந்த ரேஞ்சில் இருக்கும், ஓகேங்களா. ஒரு 2-3 mm டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபிங்கர் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதோடைய திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். மெட்ரிக் த்ரெட்டில் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும் ஸ்டெம்மு, ஓகேங்களா. இது ஃபீமேல் பிஎஸ்பி தான். இப்போ மெட்ரிக் த்ரெட்டில் பாருங்கள், பார்த்தீங்களா, அப்படியே பிஎஸ்பி பாருங்கள், ஓகேங்களா. இந்த டேப்பர் வந்தால் பிஎஸ்பி த்ரெட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த ஸ்டெப் வராமல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பார்த்தீங்களா. இது வந்து மெட்ரிக் த்ரெட்டு. இது வந்து 8 mm ஃபெருல் டைப் போட்டு வரும். M14 சொல்கிறது மெட்ரிக் த்ரெட்டில், இல்லை நீங்கள் 8 mm சொல்லலாம். லைட்டு 8L இருந்தால் லைட்டு, இதில் ஹெவி வரும். ஹெவி வந்தால் இதோடைய வால் திக்னஸ் வந்து அதிகமாகும், புரியுதுங்களா. 8 mm மெட்ரிக் த்ரெட்டு. பிஎஸ்பிக்கும் மெட்ரிக் த்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ், ஓகேங்களா. பார்த்தீங்களா, 1/4 பிஎஸ்பி. இந்த டேப்பர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேப்பர் இருந்தால் பிஎஸ்பி, ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மெட்ரிக் த்ரெட். இப்போ யூஎன்எஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யூஎன்எஃப் த்ரெட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோன் டைப்பில் இருக்கா, இது யூஎன்எஃப், ஓகேங்களா. எல்லாத்துக்குமே த்ரெட் சைஸை வச்சியும் ஐடென்டிஃபை பண்ணலாம். அது ஒரு சார்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பிஎஸ்பி த்ரெட் எப்படி இருக்குது, டேப்பர் இருந்தால், டேப்பர் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மெட்ரிக் த்ரெட், கோன் டைப்பில் இருந்தால் இது யூஎன்எஃப் த்ரெட்.